ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே போல் இட்லி தோசை செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வலைக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல், லேசான வெள்ளவல் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு முறை அலசிக்கங்க. அப்படியே மேலவே தண்ணி ஊற்றி அலசினீங்கனாலே போதும். அந்த தண்ணியிலே அவல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இது மாதிரி ஒரு முறை நல்லா கைகளால் தேய்ச்சி விட்டு அலசிக்கங்க. அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வலைக்கரண்டிலே ஊற விட்டுடுங்க. சரியாக 5 நிமிஷம் ஆன பிறகு எடுக்கிறேன். அவல் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்க பாருங்கள். இப்போ இந்த ஊற வச்ச அவல் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணீர் இல்லாமல் இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இது கூட எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. அதிக புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணீரில் எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவல் ரவை எல்லாம் நல்லா அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஊற வச்ச அவல் தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ மிக்சர் ஜார்லேருந்து எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இது மாதிரி மாவு கொஞ்சம் நெழுப்பாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவினீங்கன்னா போதும். தடவிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை நீங்கள் உருண்டையாக உருட்டியும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டி எடுத்து வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை ஷேப்பில் தட்டி வேக வைக்கிறேன். இது சீக்கிரமாக வெந்துடும், அதிக டைம் எடுக்காது, உள்ளேயும் வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி கைகளில் வச்சு ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் ஹோல் பண்ணிக்கங்க. இப்போ இதை வாழை இலை இருந்ததுன்னா அது மேலே வச்சுக்கோங்க. என் இட்லி பிளேட் ஹோல் இருக்கிறதுனால நான் அப்படியே வைக்கலை. இட்லி பிளேட்டில் ஓட்டை இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து இட்லி பிளேட்டில் வச்சுடுங்க. அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கீழே இருக்க இட்லி பிளேட்டில் அடிக்கிட்டேன். இப்போ மேலே இருக்க இட்லி பிளேட்லேயும் வரிசலாக வச்சுடுங்க. வாழை மணத்தோட நல்ல சுவையாக சூப்பராக அருமையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் சட்டுன்னு சிம்பிளான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை இட்லி தோசை அழுத்து போனால் கூட டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலை நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு அசத்தலாங்க. இப்போ எல்லாத்தையுமே இட்லி குழிகளில் வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். வேகும்போது நல்ல மணமாக இருக்கும். தேங்காயெலாம் சேர்த்து இலை மணத்தோடு பாருங்கள். சரியாக 10 நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டியால் வெளியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. சுட சுட பரிமாறி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பின்னாடி போட்ட வாழை எடுத்துடுறேன். ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு இட்லி மாதிரி. இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்ல காரசாரமான வெங்காய சட்னி, தக்காளி சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஜீரகம் தேங்காவோட நல்ல மணமாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.